இந்த ஆடி மாதத்துல வரலட்சுமி நோன்பு அப்படின்ற ஒரு விசேஷமான நாள் இருக்கு. வரலட்சுமி நோன்பை ஏன் நம்ம கொண்டாடுறோம்? வரலட்சுமி நோன்பு கொண்டாடுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்காங்க? அந்த பேர்லேயே காரணம் இருக்கு. லக்ஷ்மி எல்லாருக்கும் தேவை இல்லையா? வரலட்சுமி அப்படிங்கிற தெய்வம் வந்து எல்லாருமே வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் அம்பாள். அதுவும் ஆடி மாசத்துல ஏன் இதுக்கு சிறப்பு அப்படின்னா, ஆடியில வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்னாடி அம்பாள் அப்படின்னாலே, லக்ஷ்மி அப்படின்னாலே அழகு. அவளை அழகு அலங்கரிக்கணும், அழகுபடுத்தணும். அண்ட் வீட்டை வந்து சுத்தபத்தமாக, அதாவது ஒரு நம்மளுக்கு வரலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஒரு 2 நாள் முன்னாடியே வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி ஒட்டடையெல்லாம் எடுத்து நல்ல பழைய சாமானெல்லாம் வீட்டிலேருந்து வெளியில் போட்டு அந்த மாதிரி வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி அவள் வரத்துக்கு முதல் நாள் சாயங்காலமே, இப்போ வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலமே வந்து அழகாக பாவாடை கட்டி ஜடை போட்டு பின்னல் போட்டு கொஞ்சம் வச்சு அவளுக்கு அழகாக பொட்டு வச்சு தோடு போட்டு மூக்குத்தி போட்டு கண்ணுக்கு மை வச்சு நெத்திக்கு குங்குமம் வச்சு எல்லாமே இப்போ நம்ம எப்படி நம்மளை ட்ரெஸ்அப் பண்ணிப்போமோ அது மாதிரி அம்பாளுக்கு உங்கள் கற்பனைக்கு என்னெல்லாம் அவளுக்கு பண்ண தோணுதோ அதை எல்லாமே பண்ணி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் ஜெயாரவி மேம் இணைஞ்சிருக்காங்க. வாங்க உங்ககிட்ட பேசிடலாம். நமஸ்காரம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். இப்ப ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆடி மாதம் அப்படின்றது அம்பாளுக்குரிய மாதம், அம்பாளே வழிபடக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆடி மாதத்துல வரலட்சுமி நோன்பு அப்படின்ற ஒரு விசேஷமான நாள் இருக்கு. வரலட்சுமி நோன்பை ஏன் நம்ம கொண்டாடுறோம்? வரலட்சுமி நோன்பு கொண்டாடுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்காம? அந்த பேர்லேயே காரணம் இருக்கு. லக்ஷ்மி எல்லாருக்கும் தேவை இல்லையா? வரலட்சுமி அப்படிங்கிற தெய்வம் வந்து எல்லாருமே வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் அம்பாள். அதுவும் ஆடி மாசத்துல ஏன் இதுக்கு சிறப்பு அப்படின்னா, ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் சாதாரணமாக இந்த நோன்பு பண்ணுறாங்க. இது வந்து சில சமயங்களில் ஆவணி மாதம் கூட வரத்துக்கு வாய்ப்புண்டு. ஆனால் மோஸ்ட்லி ஆடி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது. இது பெண்களுக்கு செய்ய வேண்டிய, அதுவும் திருமணமான பெண்கள் இந்த நோன்பை பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இது எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னா, அவங்க குடும்ப நலத்துக்காக, அவங்களுடைய கணவருடைய ஆயுள் தீர்க்கத்துக்காகவும், இன்னும் குடும்ப நலன், பொதுவாக குடும்ப நலனுக்காக பண்ணக்கூடிய ஒரு நோன்பு. இது எல்லாருமே எல்லா சமூகத்தினரும் இது பண்ணலாம். இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும்லாம் கிடையாது. ஏன்னா லக்ஷ்மிங்கிறவ எல்லாருக்கும் தேவை. லக்ஷ்மி இல்லாமல் இந்த நம்மளால உலகத்தில் வாழவே முடியாது. ஸோ லக்ஷ்மியை வந்து நம்ம எப்போவுமே, லக்ஷ்மி அப்படின்னாலே சுக்கிரனுடைய அம்சம். சுக்கிரன் நம்ம ஜோதிடத்தில் கிரகங்களில் சுக்கிரனை வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மகாலட்சுமி வாசம் கொண்ட வீடு அப்படின்னாலே அது வந்து ஒரு கடாட்சம் நிறைந்த ஒரு வீடு. ஸோ அந்த சுக்கிரனை வந்து நம்ம எப்படிலாம், சுக்கிரன் அப்படின்னாலே என்ன அழகு இல்லையா? அப்போது இந்த அம்பாளை வந்து அழகுபடுத்தி அலங்காரம் பண்ணி அவளை ஆராதனை பண்ணி பூஜை பண்ணி அவளுக்கு நம்ம பக்தியாக அவள் மேலே பாடல்கள் பாடி அவளை வீட்டில் கொண்டு வந்து, நம்ம வீட்டுக்கு வந்த கல்யாணமான பொண்கள்லாம் வீட்டுக்கு வந்தால் எப்படி நம்ம எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரா அப்படின்னா அவளை நல்லா உட்கார வச்சு நம்ம நல்லா சீராட்டி பாராட்டி இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி அம்பாளையும் பண்ணணும். பண்ணால் அவள் ரொம்ப சந்தோஷமாயிடுவா. சந்தோஷத்தில் அவள் என்ன வேணால் பண்ணுவாள். நம்ம கேட்குற வரம் அத்தனையும் நமக்கு கொடுப்பா. இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. குட்டி கதை தான் நான் சொல்கிறேன். மராட்டிய தேசத்தின் பெண்மணி சாருமதி என்பவள் ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில் இருந்து, அவளுக்கு லைஃப்பில் எல்லா செல்வங்களையும் இழந்து இருக்கும் சமயத்தில் ரொம்ப அவள் பிரார்த்தனை பண்ணாளாம் அம்பாள்கிட்ட, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல மாட்டியா அப்படின்னு. அப்போது அந்த அம்பாள் வந்து சொப்பனத்தில் வந்து சொன்னாலாம், நீ எனக்காக இந்த பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் பூஜை பண்ணு, லக்ஷ்மி பூஜை பண்ணு, உனக்கு எல்லா கஷ்டங்களும் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு. ஸோ அதனால் அதே மாதிரி அம்பாளுக்கு அவள் எல்லாம் பண்ண அந்த பூஜையெல்லாம் அழகாக பண்ணி அம்மன் வரலட்சுமி அம்மனை வீட்டுக்கு அழைச்சி எல்லா ஆராதனையும் அவளுக்கு செய்ய வேண்டிய அத்தனை உபச்சாரங்களையும் செய்து நல்லபடியாக பூஜையை பண்ணி முடித்த உடனே அவள் இழந்த செல்வங்கள் எல்லாமே திரும்ப அவளுக்கு வந்துடுச்சான்.
அவள் நல்ல சௌபாகியத்தோட நல்ல செல்வ செழிப்போட நல்ல வாழ்ந்தா அப்படிங்கிறது ஒரு கதை. ஸோ இதை அடிப்படையாக வச்சு எல்லா பெண்களுமே, திருமணமான எல்லா பெண்களுமே இந்த வரலட்சுமி பூஜையை செய்தால் வீட்டில் வந்து சுபிக்ஷம் அப்படிங்கிறது இருக்கும், லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும், எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய பூஜை தான் இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது. இதை பண்ணவங்க எல்லாருமே அதுக்கு நம்ம கேட்கலாம் உடனே, இது பண்ணிட்டா எல்லாரும் அப்படியே பணக்காரங்களா ஆயிடுவாங்களா அப்படிங்கிறது கிடையாது. அதாவது சந்தோஷங்கிறது பணத்தில் மாத்திரம் கிடையாது, சரியா? நம்ம லைஃப்பில் வந்து எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு, ஆனால் அதெல்லாம் நம்ம பார்த்து அதை யாருமே வந்து பாராட்டுறதில்லை. ஆனால் இல்லாத விஷயத்தை தான் நம்ம எப்போவுமே ஒரு குறையாக சொல்லி அதை ஹைலைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து குறுக்கு கேள்வி கேட்குறவங்களுக்கு நான் இந்த இதை சொல்லலை. நிஜமாவே ஆத்மார்த்தமாக பக்தியோடு பண்ணவங்களுக்கு இதுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சந்தோஷம் அப்படிங்கிறதுல தான் எல்லாமே அடங்கி இருக்கு, பணத்துல மட்டும் இல்லை. ஸோ எல்லா சௌபாகியங்கள்னா அதுல சந்தோஷமும் ஒரு விஷயம். இப்போ வரலட்சுமி பூஜை வந்து நம்ம அம்பாளுக்கு நம்ம மனமுருகி செஞ்சோம் அப்படின்னா அம்பாள் நமக்கு வேண்டியது கொடுப்பா, அருள் தருவா அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? இந்த வரலட்சுமி பூஜையை பொறுத்தவரை அம்பாளுக்கு இந்தந்த பொருட்கள்லாம் நான் கண்டிப்பாக வைக்கணும், வழிபாட்டு முறையில் இந்தந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் இருக்கணும்? சரி, அம்பாள் அப்படின்னாலே, லக்ஷ்மி அப்படின்னாலே அழகு. அவளை அழகு அலங்கரிக்கணும், அழகுபடுத்தணும். அண்ட் வீட்டை வந்து சுத்தபத்தமாக, அதாவது ஒரு நம்மளுக்கு வரலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஒரு 2 நாள் முன்னாடியே வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி ஒட்டடையெல்லாம் எடுத்து நல்ல பழைய சாமானெல்லாம் வீட்டிலேருந்து வெளியில் போட்டு நல்லா அழகாக வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். நீங்கள் அப்படியே பெரிய ஷோ பண்ணி ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வீட்டை வச்சுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. சுத்தபத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் லக்ஷ்மி கடாட்சம், சரியா? ஸோ அந்த மாதிரி வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி அவள் வரத்துக்கு முதல் நாள் சாயங்காலமே, இப்போ வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலமே அம்பாளை நம்ம வரவேற்கணும், வீட்டுக்குள்ளே வரவேற்கணும். அப்போ அதுக்கு ஒரு மண்டபம் மாதிரி தயார் பண்ணி, அந்த மண்டபம் இல்லாதவங்க சாதாரணமாக ஒரு டேபிள் அல்லது ஸ்டூல் அவங்க வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை அலங்காரம் பண்ணி அதில் வந்து ஒரு தட்டில் அரிசியை கொட்டி, தட்டுன்னா நான் சொல்கிறது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வெள்ளி தட்டோ பித்தளை தட்டோ எது அவங்களுக்கு சௌரியமோ அந்த தட்டில் அரிசியை கொட்டி அது மேலே சொம்புன்னா கலசம் வந்து வெள்ளிலையும் இருக்கலாம் பித்தளையிலையும் இருக்கலாம், அவங்கவுங்க சௌரியம் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு கலசத்துக்குள்ள அரிசி, துவரம்பருப்பு, மஞ்சள், ஒரு தங்க நாணயம், அதாவது தங்க நாணயம் இல்லைன்னா நம்ம கையில் இருக்கிற மோதிரமோ இல்லை ஏதோ ஒன்று, ஒரு காயின் ஒன்று உள்ளே போடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த சொம்பு மேலே மாவிலை வச்சு அது மேலே ஒரு தேங்காய்க்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு தேங்காயை கலசத்தில் வச்சு, அதுக்கப்புறம் அந்த அம்மன் முகம் அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த வரலட்சுமி பூஜை பண்ணுறவங்களுக்கு அந்த முகம் எல்லார் வீட்லேயும் வெளியில் வச்சுருப்பாங்க. சில பேர் வீட்டில் வந்து அந்த முகம் வைக்கிற பழக்கம் இருக்காது, அந்த சொம்புலேயே வரைவாங்க முகத்தை. ஸோ அது அவங்கவுங்க வீட்டு பழக்கம் அதெல்லாம். ஸோ அந்த அம்மனோட முகத்தை வச்சு நம்மளோட கற்பனை தான் இதெல்லாம், எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியுமோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் வந்து அழகாக பாவாடை கட்டி ஜடை போட்டு பின்னல் போட்டு கொஞ்சம் வச்சு அவளுக்கு அழகாக பொட்டு வச்சு தோடு போட்டு மூக்குத்தி போட்டு கண்ணுக்கு மை வச்சு நெத்திக்கு குங்குமம் வச்சு எல்லாமே இப்போ நம்ம எப்படி நம்மளை ட்ரெஸ்அப் பண்ணிப்போமோ அது மாதிரி அம்பாளுக்கு உங்கள் கற்பனைக்கு என்னெல்லாம் அவளுக்கு பண்ண தோணுதோ அதை எல்லாமே பண்ணி எவ்வளோ விதமான பூக்கள் வாங்க முடியுமோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அத்தனை விதமான பூக்களும் அந்த அம்பாளுக்கு போட்டு அலங்காரம் பண்ணி அதை அழகு பார்க்குறதே ஒரு தனி ரசனையோடு பார்க்கணும். அப்போது வீட்டில் எல்லாருக்குமே அதை பார்க்கும்போதே மனசளவில் நம்ம எல்லாருமே சந்தோஷமாயிடும். ஏன்னா வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா நம்ம எப்படி இருப்போம், அவங்களோட பேசணும், நம்ம ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த மாதிரி. அம்பாள் வந்திருக்கான்னா அது வந்து வீட்டுக்கு பொண்ணு வந்த மாதிரி, நம்ம பொண்ணு கல்யாணம் ஆகி போன பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படிலாம் நம்ம பண்ணுவோமோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி என்னெல்லாம் பிடிக்குமோ அது நைவேத்தியத்துக்கு அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் அவங்கவுங்க சௌரியம்தான். நீங்கள் வெறும் சக்கரை பொங்கல் வடை தான் என்னால் முடியும்னா அதுவும் ஓகே. சில பேர் பார்த்தீங்கன்னா 5 தினசான பட்சணங்கள் செய்வாங்க, சில பேர் 11 தினசு, அதெல்லாம் அவங்கவுங்க கம்ஃபர்ட். அவளுக்கு வேண்டியது என்ன, அவளை நீங்கள் சந்தோஷமாக வரவேற்று அவளை கொஞ்சம் குழந்த மாதிரி தானே அவளை வந்து சீராட்டி பாராட்டி அவளை உட்கார வச்சு பாட்டெல்லாம் பாடி
லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அஷ்டோத்திரம் சொல்லி எல்லாம், அதாவது இதெல்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்த்தால பண்ண வேண்டிய விஷயங்கள். முதல் நாள் சாயங்காலம் அவளை உள்ள கூட்டிட்டு ஆர்த்தி எடுத்து வந்து உட்கார வைக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே மண்டபத்துக்குள்ள கொண்டு போய் அவளை உட்கார வச்சு லைட்ஸ் எல்லாம் போட்டு வாழை மரம் எல்லாம் கட்டி தோரணம் எல்லாம் தொங்க விட்டு பாட்டெல்லாம், அதுக்குன்னு சில சம்பிரதாய பாட்டுகள்லாம் இருக்கு, அம்பாளை வரவேற்கிற பாட்டெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு பாட தெரியாட்டியும் இப்பெல்லாம் யூடியூப்ல எல்லாம் போட்டு விட்டா தானே பாட்டு வரும். ஸோ அதை போட்டு விட்டாலே ஒரு மங்களகரமா இருக்கும். அம்பாளை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு இந்த பூஜைகள்லாம் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஷோடசோபசாரங்கள்லாம் பண்ணி அவளுக்கு எல்லா விதமான ஆர்த்தி எடுத்து அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணணும். பண்ணி அழகாக அம்பாளுக்கு நைவேத்தியம் என்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமோ கொண்டு வந்து நைவேத்தியம் வச்சு, அதுக்கப்புறம் இந்த தோரம் கட்டிப்பாங்க, இந்த மாதிரி மஞ்சள் கயிறு, அதையும் வச்சு பூஜையில் அதுக்கு ஒரு மந்திரம் எல்லாம் சொல்லி அந்த தோரம் கட்டிக்கணும். பெண்கள் தான், இது எல்லாமே பெண்களுக்கு தான். அன்னைக்கு ஒரு நாள் இந்த தோரம் கட்டிட்ட அப்புறம் புருஷன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் சரியா? அது வந்து சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு பண்ணுவோம் சரியா? அது ரொம்ப நல்லது ஆக்சுவலி, இதெல்லாம் பண்ணணும். பட் இந்த காலத்தில் அதெல்லாம் ஜோக் ஆயிடுச்சு. புருஷன் காலில் போய் விழறதுங்கிறதே இந்த காலத்தில் வந்து ஒரு காமெடி மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு சுமங்கலி யோகம் நமக்கு கிடைக்கணும், தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக பண்ணக்கூடிய பூஜை தான் இது. அன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த அம்பாளுக்கு வீட்டுக்கு வர பெண்களுக்கெல்லாம், சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுக்கறது. தாம்பூலத்தில் நம்ம சௌரியத்துக்கு என்ன வேணால் கொடுக்கலாம். நீங்கள் வெறும் ஜாக்கெட் வச்சு மங்கள பொருட்கள் வச்சு கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு வசதி இருந்தால் புடவை ஜாக்கெட்டு அந்த மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சு தாம்பூலம் கொடுக்கலாம். ஸோ வீட்டுக்கு வருவாங்க போவாங்க எல்லாரும், அது ஒரு கோலாகலமாக இருக்கும், அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். சாயங்காலம் வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ராத்திரி அம்பாளை வந்து பாட்டு பாடணும் உட்காந்து கம்பல்சரியாக. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்த குழந்தைய நம்ம வந்து என்டர்டெயின் பண்ணணும் இல்லையா? அப்போ உட்காந்து பாட்டு பாடி அவளை வந்து சந்தோஷப்படுத்தணும். பண்ணிவிட்டு ஆர்த்தி எடுத்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாக ராத்திரிலாம் அங்கே தான் இருப்பாள். நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணணும், சாட்டர்டே மார்னிங் இன்னொரு தடவை எல்லாம் அந்த பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் இது பண்ணி க்ளீன் பண்ணி திரும்ப ஃப்ரெஷ்ஷாக புது பூவெல்லாம் போட்டு அவளுக்கு வேண்டிய பிரசாதம் அன்னைக்கு நம்ம சிம்பிளாக கூட ஏதோ ஒரு நைவேத்தியம் அவளுக்கு பண்ணி மறு பூஜை ஒன்று பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டே சாட்டர்டே. அதை பண்ணிவிட்டு சாட்டர்டே நைட் வரைக்கும் அவளுக்கு கொண்டாட்டம் தான். அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணணும்னா சென்ட் ஆஃப். அன்னைக்கு தான் அம்பாளை வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி. அந்த காட்சி வந்து நீங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இமோஷ்னல் ஆகிடுவாங்க. அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் அந்த அம்பாளை வந்து அனுப்பி வைக்கும்போது லிட்ரலி அழுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு அவள் மாமியார் வீட்டுக்கு திரும்பி போனால் எப்படியோ ஒரு இமோஷ்னலாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட்டோட அந்த காலத்தில் பண்ணாங்க. இப்போ அவசர உலகத்தில் எல்லாமே அவசரமாக ஒரு மெக்கானிக்கலாக பண்ணுறதுனால நிறைய பேருக்கு அந்த கனெக்ட் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. மேபி இப்போவும் பண்ணுறவங்க இருக்கலாம். பட் அதுக்கு ஒரு பாட்டெல்லாம் இருக்குது. இப்போ தெலுங்கு பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு சில சம்பிரதாய பாட்டுகள்லாம் இருக்குது. அவளை வழி அனுப்பி வைக்கிறது, அதாவது அம்பாளுக்கு புத்திமதி சொல்லி மாமியார் வீட்டில் போய் நீ நல்ல பேர் எடுக்கணும், நல்லவளாக இருக்கணும், நல்ல புருஷனுக்கு வந்து இதுவாக இருக்கணும், அனுசரணையாக இருக்கணும், இப்படிலாம் அதில் வரும் அந்த பாட்டில். அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு நம்ம கேட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் பாடி அந்த அம்பாளை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி பானை இருக்கும் இல்லையா, பானை ஆர் வாட் எவர் நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணுவோம்ல அரிசி, அது உள்ளே கொண்டு போய் இறக்கிடுவாங்க அந்த அம்பாளை. இறக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ஆர்த்தி எடுத்து அவங்கள ராத்திரி ஃபுல்லாக அந்த அரிசிக்குள்ளேயே தான் இருப்பாள். நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் எடுத்து எல்லாம் பேக் ஆஃப் பண்ணி நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி எல்லாம் அது அவ்வளோதான். அந்த 2 நாளைக்கு வந்து 3 நாளைக்கு கிட்டத்தட்ட நல்ல ஒரு கோலாகலமாக வீடே ஒரு லக்ஷ்மிகரமாக நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஏன் வந்து அம்பாளை அரிசிக்குள்ளே இறக்குறோம் அப்படின்னா, என்னதான் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சாலும் லக்ஷ்மி வந்து நம்மளோடைய தங்கணும் எப்போவுமே இல்லையா, லக்ஷ்மி நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அதனால அரிசிக்குள்ளே இறக்கி வைக்கிறோம். அரிசியும் லக்ஷ்மி தானே. ஸோ அதில் ஐக்கியம் ஆயிடுறாவோ. ஸோ இதுதான் சம்பிரதாயம். இது வந்து ரொம்ப அழகான ஒரு ஃபெஸ்டிவல் இந்த வரலட்சுமி பூஜைங்கிறது. இது எல்லா பெண்களுமே திருமணமானவர்கள் செய்தால்
வீடு வந்து ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். நிச்சயமா. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் சொல்லும் போதும் எனக்குள்ள இமேஜினேஷனில் பின்னாடி போயிட்டே இருக்கு. அம்பாள் இருந்தால் எப்படி இருக்கும், சிரிச்சா எப்படி இருக்கும், அலங்காரம் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அதை தாண்டி என்னால் இந்த வரலட்சுமி நாள் அன்னைக்கு அம்பாளுக்கு என்னால் உருவமாவோ என்னால் அலங்கரிக்க முடியலை, அந்த அளவுக்கு எனக்கு போதிய வசதி இல்லை, நான் வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணலாம்? தாராளமாக பண்ணலாம். இது எல்லாமே வந்து பண்ணணும்னு நான் கம்பல்சரின்னு சொல்லலை. இது எல்லாமே உங்கள் ஆசை. உங்களுக்கு ஆசை எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு அவளுக்கு பண்ண 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 அவள் சந்தோஷம் ஆயிடுவா. அதுக்குன்னு அதெல்லாம் பண்ணாதவங்களுக்கு அவள் வந்து அருள் பாவிக்க மாட்டான்னு நான் சொல்லலை. சரியா? எல்லாமே அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் வெறும் லக்ஷ்மி ஃபோட்டோ தான் இருக்கா, அதை வச்சு ஆத்மார்த்தமாக நீங்கள் கனெக்ட் ஆகணும். அதுதான் இங்கே முக்கியம். நீங்கள் ஷோ பண்ணி என்கிட்ட இவ்வளோ இருக்குது இந்தா பாரு அப்படின்னு எக்ஸிபிட் பண்ணுறது கடவுளுக்கு தேவையில்லை. அவகிட்ட இல்லாத ஒரு விஷயமா நம்ம கொடுத்துட போகிறோம் அவளுக்கு. அவகிட்ட என்னன்னோ அவள் தான் லக்ஷ்மி கடாட்சமே அவள் தான். அப்போது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அந்த மாதிரி சிம்பிளாக கூட பண்ணலாம். இது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் ஆத்மார்த்தமான ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இருக்கணும். வரலட்சுமி பூஜை அப்படின்னா என்ன, ஏன் இந்த ஆடி மாதத்துல இவ்வளோ சிறப்பான நாளா இருக்கு அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் வந்து நேயர்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.